இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ தமிழ்நாட்டுக்கும் நம்ம கேரளாவிலையும் என்ன ரூல்ஸ் இருக்கு ஏதுன்னு ஆட்டோக்காரங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டும் போது சும்மா ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடாது. அந்த 30 கிலோமீட்டருக்குள்ளவே தான் இது பண்ணணும். பார்த்தோன்னா நோ பார்க்கிங்ல எங்கன்னா வண்டி நிப்பாட்டினா 1000 ரூபாய் கேஸு. யூனிஃபார்ம் ஷர்ட்டு போட்டு நின்று இருக்கிறோம், பேண்ட் இல்லை, அர்ஜென்ட் எமர்ஜென்சி எங்கன்னா போகிறோம், பேண்ட் இல்லாமல் போட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு 500 ரூபாய் கேஸு. இப்போ நான் ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டல. 2010 தமிழ்நாட்டில் தான் வண்டி ஓட்டினேன். ஆயிடுச்சு எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. அது நான் தமிழ்நாட்டில் தான் ஆட்டோ ஓட்டினிருந்தேன். இப்போ இது ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்த வாசி இங்கே நான் வண்டி ஓட்டினுக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் வண்டி ஓட்டினதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பார்த்தோன்னா, இப்போ இங்கே ஓட்டும் போது எனக்கு நான் அவ்வளோத்துக்கும் எங்கள் கையில் பேட்ச் கீச்சு எல்லாம் கிளீனாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வச்சுருந்தாங்கிறேன். இது வரைக்கும் வந்து கேரளாவில் பொறுத்த வரைக்கும் எங்கே வேணா வரேன், எங்கே வேணா வரேன், யூனிஃபார்ம் இல்லாமல் தான் ஓட்டுறேன். அந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் இல்லைனா கேஸுன்ட்டு ஒன்றுமே நான் இது வரைக்கும் இந்த 7 மாசத்துல நான் வாங்கலை. அந்த மாதிரி நடக்கவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இன்னும் சும்மா எங்கன்னா ஜனங்க ஏறுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் தான் ஓட்டுறோம். நான் டிக்கெட் தான் ஓட்ட முடியும், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீ பஸ் வேறு லேடிஸுங்களுக்கு. எப்போ இந்த ஃப்ரீ பஸ் விட்டாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு, ஆட்டோக்காரங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. இப்போ இங்கத்து ரூல்ஸுக்கும் அங்கத்துக்கும் நம்ம பார்த்தோம்னா, இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி எங்க வேணா யார் வேணா ஸ்டாண்ட் போடலாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் பர்மனெண்ட் வந்து ஒன்று கோர்ட்டு மூலியமா கொடுத்துட்றாங்க, இன்னொன்று ஆர்டிஓ. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் நம்பர் என்ன கொடுத்துட்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும். இங்கெல்லாம் நம்ம சிட்டிவியில் ஓட்டணும்னாக்கா அதுக்கு தேவையான பர்மனெண்ட் வாங்கணும். இப்போ வில்லேஜில் ஓட்டுறோம்னாக்கா கொஞ்சம் காசு கம்மி, அதுக்கேற்ற மாதிரி சவாரிங்களும் ஆகும். அந்த மாதிரி நம்ம நினச்ச இடத்துல எல்லாம் இங்கே வந்து போட்டு ஓட்ட முடியாது. இங்க வந்து அந்தந்த வண்டிக்குன்னு சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க. டிராபிக் போலீஸ் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்தந்த இடத்துல தான் நம்ம ஓட்ட முடியும். இங்க இதுக்கும் அங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2 வீலரு இந்த காருங்க ஒயிட் போர்டை விட்டுருவாங்க. ஆட்டோக்காரங்க ஏதோ 5-10 தான் பழகிறோம். இங்க வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுன்னு ஒயிட் போர்டு இருக்கட்டும், யாரு கார் இருக்கட்டும், ஒயிட் ஷர்ட் இருக்கணும், இல்லைன்னா கலர் ஷர்ட் எதனா போடலாம். பிளாக் கலர்ல வண்டி போட்டுன்னு வண்டியில பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு காருக்கே கேஸ் தான். 2 வீலர்ல அது 2 பேருமே ஹெல்மெட் போடணும், ஒருத்தர் மட்டும் இல்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் யாருமே 2 வீலருக்கு மட்டுமே பார்த்தோம்னா, நம்ம 2 வீலரு எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் ஹெல்மெட் இல்லாம தான் வண்டி ஓட்டுறாங்க. அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்றது இல்லை. அப்படின்னு நீங்க 2 வீலர் காருக்கு மட்டும் கேஸ் போட்டீங்கனால ஒரு நாளைக்கு மட்டுமே லட்ச கணக்கில்